கவின் வாங்க சார். சார் சார் வணக்கம் சார். சார் கட்சியில் இருக்கீங்களா? கட்சிக்காரங்களும் தலைமறை வேண்டாங்க. இருக்கோம் சார். சரி சரி, வந்து விஷயம் சொல்லுங்க. அதான் ஒரு ஆளா வெளில வந்துகிட்டு இருக்கோம். இப்போ ஒன்றும் இல்லை சார், ஒரு பர்மிஷன் ஒன்று வேணும் சார். எதுக்கு? தலைவர் வந்து கரூர் போறாரு சார். இப்பதானா? ஆமா சார். கொடுத்துடலாம். ஆனா வெளில வந்து அவுத்து விடுறது என்னமோ அட்மிஷனே கொடுக்கல, வராதீங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு அப்படி இப்படின்னு. ஆனா இன்னைக்குதான் 10வது நாள் தான் பர்மிஷனே கேக்குறாங்க. வெளியில ஒண்ணு உள்ள ஒண்ணு அடிங்கயா. சரி, என்ன பர்மிஷன்? என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. அதுதான் சார், பாதிக்கப்பட்டவங்கள பார்க்க போறாரு சார். சரி, தலைவர் சேஃப்டியா போயிட்டு வரணும் சார். புரியுதுங்களா? சரி, அதுக்கு வந்து ஒரு 10 ரூல்ஸ் போட்டிருக்கோம் சார். அந்த ரூல்ஸ் என்னன்னு ஃபுல்லா எழுதியிருக்கோம். அதை பார்த்து படிச்சு. பர்மிஷன் கேட்டா நாங்க தானேங்க ரூல்ஸ் எல்லாம் போடணும், இதெல்லாம் கடைபிடிங்க. நீங்க என்ன ரூல்ஸ் எங்களுக்கு போடுறீங்க? படிச்சு பாருங்க சார், தெரியும். தலைவர் தனி விமானத்தில் விமான நிலையத்திலிருந்து திருச்சி வருவார். விமான நிலையத்தில் கூட்டம் கூடக்கூடாது. யாரு? மக்களா? பொதுமக்களா? மக்கள் ஏன் வராங்க? இதுக்கப்புறம் மக்கள் வருவாங்களா? தொண்டர்கள் வரக்கூடாது. தொண்டர்கள் வரக்கூடாதுன்னா உன் கட்சி தொண்டர் வரக்கூடாதுன்னு நீதாயா போய் சொல்லணும். காவல்துறையில வந்து அனுமதி கேட்டுக்கிட்டு இருக்க உங்க கட்சி. அப்ப உன் கட்சிக்காரத்துக்கு நீ பேச மாட்டியா? நீ சும்மா பேசாதீங்க சார். நாங்க சொல்ற மதிக்க மாட்டானுங்க. எங்களை எவ்வளவு சொன்னாலும் திருப்பி வந்து எங்களை அடிக்க வரானுங்க. நீங்க ஏதாவது பாத்துக்கோ. உலகத்திலே சொந்த கட்சிக்காரன் எங்க கூட்டத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்ற ஒரே ஆள் நீங்க தான். தற்கூறீங்களா? அடுத்து என்ன? எங்க தலைவர் திருச்சியிலிருந்து கரூர் வரை சென்று வருவார். அதற்கு கிரீன் காரிடர் வேண்டும். ஆமா சார். கிரீன் காரிடர் முன்ன கேள்விப்பட்டிருக்கியா? அது அந்த எந்த படத்துல ஆர்கன் எடுத்துட்டு போவாங்களே, ஆமா, அந்த மாதிரி தலைவர் சல்லுன்னு போறாரு. எல்லா கிரீன்ஸ் எல்லாமே கிரீன் சிக்னல்ல இருக்கணும். ஒரு குறுக்கு எந்த வண்டியும் வரக்கூடாது. ஃபுல் பாதுகாப்பு. இந்த வசதி பிரதமருக்கே இல்லையா? எங்களுக்கு கொடுங்க சார். என்ன ஸ்பீட் பிரேக்லாம் எடுக்க சொல்லியிருக்க? ஏன் அழுங்காம குழுக்காம வரணுமா? இல்ல சார், ஸ்பீட் பிரேக்கர்னா அந்த இடத்துல ஒரு தடை ஏற்படும் சார். பொறுமையா அவன் போய் பாக்குறதுக்கு எத்தனை பேரை பார்க்கணும்? 40 பேரை பார்க்கணுமா இல்லையா? பொதுவா ஒரு வீட்டுல இழவு விழுந்துருச்சு அப்படின்னா, ஒரு யதார்த்தமா சொல்றேன், 10 நாள் கழிச்சு அவங்களே கொஞ்சம் கொஞ்சமா இயல்பு நிலைக்கு திரும்பி இருப்பாங்க. சில வீடுகள்ல எல்லாம் பல மாதங்கள் ஆகும். 10 நாள் கழிச்சு அவங்க இயல்பு நிலைக்கு ஓரளவுக்கு திரும்பி இருப்பாங்க. இவங்க மறுபடியும் போயிட்டு ஆறுதல் சொல்ல போறாங்க. அதுவும் போறதே 10 நாள் கழிச்சு சீரி சிங்காரிச்சு போறது. அதுலயும் ஒரு வேகமா தான் போகணும். ஏன் பொறுமையா போனா ஆகாதா? அப்படி என்ன கிளிக்கிற